ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். 7 சீட்டர் அப்படிங்கிற கேட்டகரி எடுத்தோம்னு வைங்களேன், 3 வகையா நம்ம வந்து பிரிக்கலாங்க. ஒண்ணு அண்டர் 10 லாக் ரூபி கேட்டகரி, ஈகோ, ட்ரைபர் அந்த மாதிரி கேட்டகரி. அது ரொம்ப பட்ஜெட். ஓகே. அதே நீங்க வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேல அப்படின்னு போனீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா குடுத்து, டர்போ பெட்ரோல், டர்போ டீசல்லாம் குடுத்து பயங்கர என்ன சொல்றது, பிரீமியம் லக்ஸரி கேட்டகரி மாரி ஆயிருச்சுங்க. அதுல இந்த 10 டூ 20 லாக் ரூபி இந்த கேட்டகரி தான் வந்து மெயினான காம்படிஷனா இருக்கு 7 சீட்டர்ஸ பொறுத்தவரை. மக்கள் விரும்புறதும் இந்த கேட்டகரி தான். அந்த கேட்டகரியில என்னென்ன வண்டி இருக்குங்க? ஓகே. எஸ்யூவிஸ் நம்ம விட்டுறலாம். ப்ராப்பர் எம்பிவி அதாவது 3 ரோலயுமே என் ஹைட்டுக்கு ஒரு ஆள் உட்கார்ற மாரி இருக்கிற எம்பிவிஸ் என்னென்ன இருக்கு? மாருதி சுசுகி எர்டிகா. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, டொயோட்டா ரூமியன். அது 2மே ஒரு மாரி டாக்ஸி கேட்டகரி ஆயிருச்சு. மைலேஜ் ஓரியன்டடான ஃபோக்கஸ்டான வெஹிக்கிள்ஸ். பிரீமியம்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கியா கரன்ஸ் கிளாவிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ கியா கரன்ஸ் கிளாவிஸ் இது வந்து என்ட்ரி லெவல் வேரியண்ட்ல இருந்தே நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல கம்ஃபர்ட், 3 ரோலுமே நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட், மேலும் சேஃப்டி அண்ட் ப்ராப்பரான என்ஜின் ஆப்ஷன்ஸ் குடுக்கறது இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ். ஸோ மிட் லெவல் வேரியண்ட் அதுவும் நான் டர்போ வேரியண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ்ல எல்லா வேரியண்ட்ஸுமே நம்ம டீடைல் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் அதனுடைய லிங்க்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நம்ம வந்து இனிஷியல் ரிவ்யூ தான் பண்ணுறோம். மெயினாக இந்த வண்டியை பற்றி ஓட்டி வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூசர் ரிவ்யூ தான் பண்ணணும். ஸோ ஒரு யூசர் ஒரு ஓனராக இருந்து இந்த வண்டியில் என்னென்ன ஃபீல் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது அந்த வண்டி செட் ஆகிருக்கு அவருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய HTK நான் டர்போ பெட்ரோல் வண்டி இது. இதனுடைய யூசர் தான் இந்த வண்டி நமக்கு இன்னைக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யார் ஓனர் அப்படின்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூரை சேர்ந்த கிருஷ்ணகுமார் சார். ஸோ கிருஷ்ணகுமார் சார், வணக்கம் சார். வெரி குட் மார்னிங். சூப்பரா அழகா செம ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு. யூனிஃபார்மோடயே வந்திருக்காரு. ஸோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த ரிவ்யூக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வண்டியை கொடுத்ததுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முதல் கேள்வி இன்ட்ரோல என்னன்னா, கியா கரன்ஸ் கிளாவிஸ் எப்போ எடுத்தீங்க? சார் ஜூலை மந்த் எடுத்தேன் சார். 2025. 6 மாசம் ஆகியிருக்கு. ஓகே. இது எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்க? சார் 9200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சுங்க சார். ஓகே. 10,000க்கு கொஞ்சம் கம்மி, பட் ஸ்டில் ஓகே தான். ஸோ அந்த 9,000 கிலோமீட்டர் இந்த ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் வேர்ட்ல எப்படி சொல்லுவீங்க? ஃபேமிலி லக்ஸுரி சார். ஃபேமிலி லக்ஸரி. ஓ! இத்தனைக்கும் இது வந்து HTK வேரியன்ட். அப்படியுமே லக்ஸரியஸா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. நல்ல ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக நம்ம என்னென்னங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் கிருஷ்ணகுமார் சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். இதே மாதிரி உங்கள் கார் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியாக்கே தேடி வருவோம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதே வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கன்சல்டேஷனுக்காகவும் அணுகலாம். உங்களுக்கு கார் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, வாங்குறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து கார் பையிங்க்கு கைடன்ஸ் தருவோங்க. ஓகே. அண்ட் இதே மாதிரி டீட்டெயில்டான யூசர் ரிவ்யூஸ், எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ்க்கு அவசியம் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கார் பையிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் நாங்கள் ரெகுலர் கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ வாங்க கியா கரன்ஸ் கிளாவிஸ் நான் டர்போ HTK எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டிரைவ் ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கியா கரன்ஸ் கிளாவிஸ். இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸை பொறுத்தவரை நீங்கள் விளம்பரம்லாம் பார்த்துருக்கிறது, ஆடில் பார்த்துருக்கிறது எல்லாமே டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசல் அப்படின்னு தான் அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அன்சங் ஹீரோ ஆனாலும் நிறையா சேல் ஆனது என்ன என்ஜின் கேட்குறீங்கன்னா, நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் தாங்க. ஏன்னா இந்த என்ஜின் மைலேஜும் நல்லா தரும், டீசெண்டான பவர், இன்க்ளூடிங் நம்ம கிருஷ்ணகுமார் சாரே அந்த நான் டர்போ தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ முதல் விஷயம் சார், உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார் இதுவா? இல்லைங்க சார். இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி 2 கார் இருந்துச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மாருதி 800 தான் என்னோட ஃபர்ஸ்ட் கார். கிளாசிக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட்டட் கார் ரெனால்ட் லாட்ஜி 8 சீட்டர் டீசல். டீசல் சார். ஓ நைஸ், சூப்பர். ஸோ டீசல்லேருந்து அதுவும் லாட்ஜி, அதுலேருந்து ஒய் பெட்ரோல் அண்ட் ஒய் கியா கரன்ஸ் கிளாவிஸ், அது அப்படி ஒரு ரவுண்ட் வந்திருக்கீங்க சார் டீசல் முதல்ல இருந்த டீசல் வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் ஆட் ப்ளூ அந்த மாதிரி எல்லாம் இப்போ லேட்டஸ்ட் வர டீசல்ல ஆட் ப்ளூன்ற ஒன்று இருக்குதுங்க சார். BS6க்கு. ஆமாம். நிறைய நான் ரிவ்யூஸ் பார்த்து பண்ணுறதுங்க சார். படமாகட்டும், சாப்பாடாகட்டும், கார் ஆகட்டும், ரிவ்யூஸையும் நான் பார்ப்பேன். ரிவ்யூஸில் வர்றதுக்கு தகுந்த மாதிரியே நான் போய் சூஸ் பண்ணி அது அது ஒரு மாதிரி அது மட்டுமே நம்பாமல் நானும் போய் பார்ப்பேங்க சார். ஓகே. அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இந்த கியா கேரன்ஸ் உங்கள் மூலயமா வந்த வண்டி தான் இதுங்க. அப்படியா? ஆமாம் சார். ஓகே, சரிதான், சூப்பர். ஒய் HTK வேரியண்ட்டு சார் HTK வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுங்க சார். சரி. எனக்கு நான் கியா கரன்ஸ்குள்ளே நான் போகிறேன். ஆக்சுவலாக கியாவே ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்.
அப்போ நீங்கள் உங்களோட ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி அதையும் நம்ம போய் பார்க்கலாம்னு பார்த்தேங்க சார். அப்போ அவங்க காட்டின 2-3 விஷயங்களில் பட்ஜெட் ஓரியன்டாகவும் சேஃப்டியாகவும் ஃபேமிலிக்கு சூட் ஆகக்கூடிய வண்டியாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் சார் இருந்துச்சுங்க. ஓகே சூப்பர். நீங்கள் இது செலெக்ஷன் பண்ணும்போது வேற என்னென்ன வண்டி பார்த்தீங்க? சார் மாருதியிலிருந்து தான் சார் ஆரம்பித்தேங்க. சுசுக்கியிலிருந்து ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கலாம் ஓகே. சார். XL6 போனேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா இல்லாமல் 6 சீட்டர் 7 சீட்டர் பார்க்க முடியாது. கண்டிப்பா. அது டிஃபால்ட். அப்புறம் அவரை மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி டொயோட்டாவில் இருந்துச்சுங்க, ருமியான்னு சொல்லிட்டுங்க. ஓகே. அப்புறம் மகேந்திராவில் தான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேங்க. மொரேசோ போய் பார்த்தேங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே. பட் இப்போ வந்து அது மார்க்கெட்டில் ப்ரொடக்ஷனில் இல்லை, பழைய ஸ்டாக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக அது நம்ம வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும். Correct. ஸோ அந்த வண்டியும் வேணான்னு சொல்லிட்டோம். அப்போ ப்ரீமியமாகவே இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா. ஸோ அப்போ HT-K வேரியண்ட்டு இதை பற்றி நமக்கு தெரியாது. ஓகே. நான் உங்களோடது பார்த்தேன், அந்த வேரியண்ட் எல்லாம் மறந்துட்டேன். ஓகே. அப்போ நாங்கள் போய் இதை பார்க்க போகும்பொழுது கியா கேரன்ஸ் 7 சீட்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இதோட லுக்கு ரொம்ப மேசிவாக இருந்துச்சுங்க. ம். உள்ளே உட்காந்து பார்க்கும்பொழுது நான் வச்சிருந்த காருக்கு இதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக் நிறையாவே இருந்துச்சுங்க. ஓகே. சேஃப்டி ஓரியன்டாகவும் நல்லாவே இருந்துச்சுங்க. ஓகே. அதனால இதுதான் என்னோட காருன்னு சொல்லி சூஸ் பண்ண இருந்துச்சு. சூப்பர், சூப்பர். இந்த கலர் சூஸ் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஏன்னா இது புது கலர். அது கிளாவிஸோட தான் குடுத்தாங்க. பழைய கரன்ஸ்ல கூட இல்ல. இந்த கலர் யார் செலக்ஷன்? உங்க செலக்ஷனா? ஒய்ஃபோட செலக்ஷனா? ஒய்ஃபோட சார். ஆப்வியஸாக நம்மளால எதுவுமே கலர் ஓரியன்டாக போக முடியாது. ஓகே. காரை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். கலர்லாம் வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துறது நல்லதுங்க. ஓகே. ஆனா இது ஒரு பிரில்லியன்ட்டான கலர். ஒவ்வொரு ஆங்கிள்ல பார்க்கும்போதுமே இந்த மாலை டைம்ல, சன்செட் டைம்ல பார்க்கறதுக்கு அந்த ஆரஞ்சு ஷேட் மாரி ஒண்ணு குடுக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆமா. கலர். நைஸ் சாய்ஸ். ஓகே. ஸோ இப்போ லார்ஜி ஓட்டியிருக்கீங்க. எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுனீங்க அத? அது 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். அப்பா! அவ்வளோ ஓட்டிட்டீங்க. அப்படின்னு இருக்கும்போது டீசல்ல இருந்து பெட்ரோல் மாறுனதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு? இனிஷியலாக எனக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு சார். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி டு கோயம்புத்தூர் அடிக்கடி ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ம்ஹ்ம். டீசலாக இருக்கும்பொழுது எனக்கு மைலேஜ் நல்லா இருக்குங்க. அந்த வண்டி வந்து 23, 24லாம் எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சுங்க டீசல். சரி பெட்ரோலுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறோம். ஆனால் இது எந்த அளவுக்கு மைலேஜ் ரிலேட்டடாக நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண போகுது அப்படின்றது டவுட்டில் தான் இருந்தேன். அதேதான் நானும் கேட்கணும். ஆமா. எவ்வளோ தருது? சார் சிட்டிக்குள்ளார ஏசி போடாமல் நான் ஓட்டினேன்னா 18, 19 கிடைக்குங்க சார். சிட்டிக்குள்ளேயா? சிட்டிக்குள்ளேயா? சிட்டிக்குள்ளார ஏசி இல்லாமல் ஓட்டினோம்னா 18, 19 கிடைக்குதுங்க சார். என்னங்க சொல்றீங்க? Serious 7 சீட்டர் பெட்ரோல் 1.5 ஆமாங்க சார். 18, 19. ஓகே. கம்பெனிலேயே எனக்கு சொன்னது 19 வரைக்கும் கிடைக்கும்னு சொன்னாங்க சார். ம். சிட்டிக்குள்ளேயே நான் வந்து 18.8 ஏசி இல்லாமல் அதில் வந்து நமக்கு மைலேஜ் ஒரு காட்டிக்கிட்டே தான் வருது. எவ்வளோ நம்ம ஓட்டுறோம் அப்படின்றத காட்டிகிட்டு இருக்குது. ரேஷ் டிரைவ் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக கரெக்டான ஸ்பீடில் நம்ம கரெக்டான ஆர்பிஎம்மில் ஓட்டினா 18.8 கிடச்சி சார் மேக்ஸிமம் எனக்கு சிட்டிக்குள்ளார. லாங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 24லாம் காட்டுது. நான் வந்து ஃபியூயல் வச்சு கணக்கு பண்ணும்போது 22 கிலோமீட்டர் கிடைக்குதுங்க சார் எனக்கு. ஸோ பெட்ரோல்ல. டீசல் மாதிரி இதுலயே நீங்க வந்து மைலேஜ் மைலேஜ் எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கேங்க சார். உங்க வர்ஸ்ட் மைலேஜ் எவ்வளவு வந்திருக்கு இதுல? இதில் ஃபஸ்ட்டு மைலேஜ்ன்றது ஏசி எல்லாம் ஃபுல்லாக போட்டு 7 பேர். 7 பேரும் நான் போட்டு அடித்து ஓட்டினேன் அப்படின்னா 13, 14 வருதுங்க சார். பரவாயில்ல. தட்ஸ் ஆல்சோ ஓகேங்க. இப்போ சின்ன வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த மைலேஜ் தான் கொடுக்குது. ஆமாங்க சார். வாவ்! சூப்பர். ஸோ நைஸ். ஓகே. எங்கெங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க இந்த 10,000 கிலோமீட்டருக்கு? சார் இந்த காரைக்குடி உங்க சொந்த ஊர்னு நினைக்கிறேன். ஒய்ஃபோட ஊர் சார். ஓ, அதான் nice. சொன்னேன் ஒய்ஃப் டிசைடிங் தானே. ஓகே. அதனால ஒய்ஃபோட ஊருக்கு அதிகமாக போயிருக்கு. ஆ. தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு போயிருக்குங்க. ஆ. சென்னை, ஆ. அப்புறம் ஈரோடு, சேலம், ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி தவிர மற்ற ஊர் எல்லாமே போயிருக்குங்க சார் இந்த வண்டியில். சூப்பர். ஸோ அந்த லாங் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? ஹைவேஸ். சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒருத்தன் தான் சார் ஓட்டுறேன், மற்ற 7 பேரும் தூங்கிடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்க. அமைதியான கரெக்ட் சார். அமைதியோ அமைதி. அந்த டீசல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வண்டியில் எப்போவுமே இருக்கும். ஒரு நாய்ஸ் என்னதான் நீங்கள் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாய்ஸ் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு டீசல்லையே ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இதில் வரும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லலாம். நீங்க தூங்காம இருந்தா சரி. ஆமாம் நான் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கேன் சார். குழந்தைங்கெல்லாம் உடனே தூங்கிடுவாங்க. வண்டியில் ஏறினாங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். எஸ்பெஷலி இதோட ஏசி த்ரோ ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஆமா. எல்லாருக்கும் AC தனித்தனி throwலாம் ஏசியும் இருக்கு. ஆமாம் சார். அது ரொம்ப நல்லது. ம். ஏன்னா இப்போ வந்து செகண்ட் ரோக்கு தேவைப்படாது சில சமயம் ஏசி. ஆமா. தேர்ட் ரோக்கு தேவைப்படுதுங்க. அப்போ தேர்ட் ரோவில் இருக்கிறவங்க மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஏர் பேக் சுற்றிலும் இருக்குங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்லது. சூப்பர். மேலும் இந்த வேரியண்ட்ல இருந்து தான் ஆட்டோமேட்டிக் ஏசியும் கிடைக்குது. இதுக்கு பேஸ் வேரியன்ட்ஸ் போனா ஆட்டோ ஏசி இல்லாம நார்மல் மேனுவல் ஏசி தான் ஆமாங்க கொடுக்குறாங்க. சார். ஆமாங்க சார். ஸோ இதில் ஆட்டோ ஏசி போட்டோம்னா அதுவும் நல்ல எஃபிஷியன்சியும் நல்லாவே இருக்கு. ஆமாங்க சார். அது நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் சென்சார் வந்துருதுங்க. ஆமாம். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கரெக்ட். அதுவுமே இருக்கு. ஸோ தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இன்க்ளூடிங் அலாய் வீல்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ வண்டி பார்க்கவும் நல்லா இருக்குங்க.
Thank you, thank you, அருமையாக sir. வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே 6 மாதம் ஓட்டிட்டீங்க ஓகே. இது வந்து உங்களுடைய பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வண்டி பார்த்தப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சார் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் குன்கியால தான் எடுத்திருந்தேனுங்க. நம்ம கோயம்புத்தூர் இங்க. ஆமா, ஓகே. குன்கியா நம்ம இங்க எருக்கம்பணியில் ஆமாமா. இருக்கிறதுங்க. ஆ. அ சொல்லப்போனா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுங்க. ஓகே. அந்த அவங்க டீம் ஆகட்டும், அதில பேச்சு முத்துன்னு சொல்லி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆமா. இருக்காருங்க. நம்ம பேச்சு முத்து. அவர் நல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, சங்கடப்படாம வருவாருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களது அங்க தான் வந்து யார்டே இருக்குங்க. ம். மேல இருக்குங்க. ஓகே. ஒவ்வொரு தடவையும் மேல வருவாரு. ஏன்னா அவங்க வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆமா. ஒவ்வொரு தடவையும் மேல வருவாரு. மேல வந்து காட்டி குடுத்து, அவங்க மேனேஜர் ஆகட்டும், நமக்கு நான் வந்து வேற வேரியன்ட் பார்த்தேனுங்க. பிரீமியம் ஆப்ஷன் அப்போ ஒண்ணு இருந்துச்சுங்க. பழைய கரன்ஸோட. ஆமாங்க சார். அது ரொம்ப கம்மியான பட்ஜெட் குடுத்துட்டு இருந்தாங்க. அத போய் பார்த்தேன். அப்ப தான் அந்த ரிவ்யூல பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோடது வந்துச்சு. சரி இது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால இதுக்கு போயிரலாம் அப்படின்னு. நான் இது எலக்ட்ரிக் வண்டின்னு நெனச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் தான் பார்த்து சரி இதுல பெட்ரோல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்ல கிளாவிஸ்லயே ஈவியும் இருக்கு. ஆமாங்க அதையும் சார். நாங்களும் யூசர் ரிவ்யூ அது இதே பண்ணியிருக்கோம். மாரியே டிசைன்லயே இருக்குங்க. எக்ஸாக்ட்லி இதே மாரி இருக்கும். முன்னாடி தான் சார்ஜிங் போர்ட் ஆமா, இருக்கும். அது ஆமாங்க சார். மட்டும் தான் வித்தியாசம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த டீம் எனக்கு குன்கியா சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற என்டையர் டீமுமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட குழந்தைங்கள வச்சு கேக் கட்டிங் பண்ணி வண்டி குடுத்தாங்க. இன்னொன்னு ரொம்ப சொல்ல போணும்னா வச்சுக்கோங்க சார், சேல்ஸ் டீம்ல இருக்கிற அத்தன பேருமே, நாங்க டெலிவரி எடுக்கும்போது யாருமே அவங்க வேலையெல்லாம் பார்க்கலைங்க. ஓகே. அத்தன பேரும் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி, எங்களுக்கு டெலிவரி குடுக்கறதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க வந்து அத மறக்கவே மாட்டாங்கங்க. சூப்பர். ஸோ பேச்சு முத்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்ததுக்கு தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். ஓகே. ரைட். இப்போ 6 மாசம் இத நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா சர்வீஸ் இன்னும் விடல இன்னும். ஆமாங்க சார். விடலைங்க சர்வீஸ் சார். இன்னும் விடல. ஓகே ஃபைன். ஸோ அது எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க? சார் அது வந்து இன்னும் ஒரு 800 கிலோமீட்டர் இருக்குங்க ஆமா. சார். 170 நாள் அதில காட்டுது. நம்ம ஆமா. முடிச்சிருச்சுன்னா கொண்டு போய் குடுக்க வேண்டியதானுங்க. ஓகே. இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அப்படியே முடிஞ்சிரும் ஒரு சார். ஒரு காரைக்குடி போயிட்டு வாங்க. ஆமா. ரெடி ஒரு ஆயிரும். ஒரு தடவ போயிட்டு வந்தோன்னா, இப்ப கரெக்ட் ஆயிரும்னு நெனைக்கிறேங்க. ரொம்ப சூப்பர், சூப்பர். மத்தவங்க வந்து உங்க வண்டிய பார்த்து ஏதாவது ஃபீட்பேக் குடுத்துருக்காங்களா? இப்போ ரொம்ப நாள் லாட்ஜில டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த வண்டியில போனப்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அ நம்ம வந்து என்னைக்குமே ஜாலியா ஜாயிண்ட் ஃபேமிலியா போறது தாங்க எனக்கு ரொம்ப ம். பிடிக்கும். ஓகே. ஸோ லாட்ஜில இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பெருசா இருக்குங்க. ம். அது ஒரு லோட் அடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. இதுல வரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரீமியமா அவங்களுக்கும் ஃபீல் ஆகுதுங்க. ஃபேமிலியெல்லாம் வரவங்களுக்கு ஓகே. இது கொஞ்சம் லக்ஸூரியா இருக்கிற ஒரு ஃபீல் குடுக்குதுங்க. அந்த நல்லது. ஏசி ஆகட்டும், அதோட சேஃப்டி ஆகட்டும், உள்ள இருக்கிற கம்ஃபர்டபுள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே இருக்குங்க. இதுல ஆக்சுவலா 7 பேர் உட்காரும்போது சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகே. அதனால ஸோ ஃபேமிலிக்கே இது. ஓகே. அல்ல அதுதான் நான் அடுத்தது கேட்கலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஓவரால் ரைடு குவாலிட்டி, கம்ஃபர்ட்ன்னு வரும்போது சீட் மட்டும் கிடையாது. ஆமா. ஹைவேஸ்ல நம்ம பேட் ரோடும் இருக்கு. ஹைவேஸும் இருக்கு. எல்லாத்துலயும் உங்க ஃபீட்பேக் மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? மெயினா 3 ரோல உட்கார்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இந்த சடனா சில ஹம்ப் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க சார் ஆமா. பைபாஸ்ல. ம். அது வந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் குடுத்தது கிடையாது. அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூக்கி போடும். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பென்ஷனு, பிரேக் அப்ளை பண்றது நான் சடனா அப்ளை பண்ணா 4 வீல் டிஸ்க் ஆமா. குடுத்துருக்காங்கங்க. அதனால ரொம்ப ஜென்யூனா தான் பிரேக் அப்ளை ஆகுதுங்க. ஓகே. சஸ்பென்ஷன்ல ஏறி இறங்கும்போது உள்ள இருக்கிற யாரும் எழுந்திரிச்சது கிடையாது. தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அந்த அளவுக்கு தட தடன்னு வரும்போது எழுந்திரிப்பாங்க இல்லைங்களா? ஆ. அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, நல்லா சூப்பரா ஸ்மூத்தா பஞ்சு மாரி போகுதுங்க. ஆனா பரவால்ல. தனியா உட்காந்து ஓட்டுனா, அந்த சஸ்பென்ஷன் வந்து ஜர்க் இருக்குதுங்க. ம், ம், ம். 7 பேர், 6 பேர் உட்காந்து ஓட்டுனீங்கன்னா, அம்சமா இருக்கு வண்டி. அதுதான். இப்போ ஜென்ரலாவே எம்பிவிஸ பொறுத்தவரை அப்படிதான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் லோட்ல வச்சுட்டு போனா, அந்த லோடையும் தாங்கணும். அதே சமயம் கம்ஃபோர்ட் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன அந்த ஃபிளிப் சைஸ் காம்ப்ரமைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆள் ஒருத்தர் தான் உட்காந்துட்டு போறாங்க, 2 பேர் தான் உட்காந்துட்டு போறாங்கன்னா, கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் சஸ்பென்ஷன்ல. ஏன்னா அப்படி வச்சா தான் ஃபுல் லோட்ல இருக்கும்போது தாங்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கியா நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். ஓகே. இப்போ நான் இந்த வண்டிய ஓட்டி பார்க்கலாமா? தாராளமா சார். ஏன்னா நீங்க ஓட்டி நான் பாருங்க. டர்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணதில்ல. கண்டிப்பா. நான் டர்போ கிளாவிஸ் வந்து எப்படி இருக்குன்னு மக்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து டிரைவ் பண்ணி பார்க்கலான்னு விரும்புறேன். எனக்கு வந்து எம்பிவிக்கு ரொம்ப பெருசா யூஸ் ஆகாதுன்றது என்னோட இதுங்க சார். ம். ஒரு செல்டாஸ், சோனட் மாரி இருக்கிற வண்டிகளுக்கு வேணா, நீங்க பெப்பியா ஓட்டுறதுக்கு வேணா டர்போ பெட்ரோல் யூஸ் ஆகும். ம். நீங்க ஃபேமிலி ஓரியன்டடா போனீங்கன்னா, இதோட ஏரோ டைமென்ஷனுக்கு 3 ரோல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலை சுத்த ஆரம்பிக்கும். தலை சுத்துறது அந்த மாரி எல்லாம் வருங்க. ம். ஸோ நம்ம ஸ்மூத்தா தான் ஓட்டப் போறோம். இந்த ஓகே. ஸ்மூத்தா ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பப்பி இன்ஜின் தேவையில்லையோன்னு தோணுது சார். இது ஓகே. என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகே. தானுங்க. டர்போ அவசியம் இல்ல ஆ அப்படின்னு சொல்றீங்க. டீசல் டர்போ ஓகே. ஆ. அப்படி இல்லன்னா நான் டர்போ பெட்ரோலே நமக்கு தெரிஞ்சு போதுமானதா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபன்னியா ஓட்ட முடியாது இந்த வண்டிய. ஓகே. நீங்க ஓட்டுனீங்கன்னா 3 ரோல்ல வரவே மாட்டாங்க ஆளு. உண்மதான். கரெக்ட். ஆல்ரைட். கரெக்ட்டான ஃபேக்ட் தான். ஸோ நான் ஓட்டி பார்க்கலாமா? தாராளமா சார். ரைட். நம்ம மேலும் வந்து சாரோடைய டாப் 5 பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். டிரைவ் போலாம். நான் டர்போ என்ஜின் எப்படி இருக்கு? அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க போயிடலாமா?
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய ஹெச்டிகே. ஓகே, ஸோ இது வந்து நான் டர்போ வேரியண்ட்டு. டர்போ எப்போவுமே நல்லா தான் இருக்கும், தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நான் டர்போ எப்படி இருக்குங்கிறத நமக்கு வந்து தெரியணும். நான் வந்து முன்னே ஓட்டியிருக்கேன் பழைய கரன்ஸ் இது கிளாவிஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி கரன்ஸ். ஆனால் கிளாவிஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், அதுவும் நான் டர்போ. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இது இன்ஃபேக்ட் இந்த என்ஜினை பற்றி புதுசாக அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா ஓகே ஆஃப், ஏன்னா இதே என்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ், அல்கசாரில் இந்த கார்ஸ்லாம் வருது. பழைய கரன்ஸ்க்கும் இதே தான் இருந்தது. என்னங்க என்ஜின் ஆனில் இருக்கானே தெரியல. ஆமாம், ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு அதனால தான் சில சமயம் ஆஃப் ஆயிருங்க. ஷிஷோ, ஒரு துளி கூட வைப்ரேஷன் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ரெவ் பண்ணால் தான் கேட்குது. சரி, மைலேஜ் மீட்டரை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஆல் ரைட், ரீசெட். ஓகே, போகலாமா? ஏசி கண்டிப்பாக வேணும். கோயம்புத்தூர் இன்னைக்கு செம்ம வெயிலில் இருக்குது. இப்போ கிளச்லேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். ஆட்டோ ஏசி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லை? ஆமாம், இது இந்த கிளைமேட்டுக்கு. ஏன்னா மேனுவல் ஏசி வச்சுட்டு அது டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிவிட்டு அது கம்ப்ரஸர் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஆட்டோ ஏசி எவ்வளோ பெட்டர். நீட் பா, க்ரீம் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ மைலேஜ் எடுத்திருக்கீங்க? நானே பார்க்கணும். லாஸ்ட் ட்ரிப் இது ஓவராலாகவே நமக்கு காட்டும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14.5 இருக்கும். ஓகே, ஓ லாஸ்ட் இது தானே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிருக்கு. நான் வேறு இப்போ ரீசெட் பண்ணிட்டேன். சரி ஓகே, சரி நம்ம டிரைவ் முடிக்கும் போது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தேர்ட் கியரில் ஏசி போட்டோம்னா மைலேஜ் அடி வாங்கிடும். ஏசி போடாமல் ஓட்டினீங்கன்னா நல்லா. இல்லை, அது அவ்வளோ பெருசாக வாங்காது. ஏன்னா இது வண்டியும் என்ஜினும் பெரிய என்ஜின் தான், அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் ஆகாது. இன்ஜின் ஓடுதா இல்லையா ஒன்றும் தெரில, செம்ம சைலண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், வண்டி ஓடுறதுக்கு செம்ம சைலண்ட்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து சார்கிட்ட டாப் 5 பாசிட்டிவ்ஸ், இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு மோஸ்ட்லி பிடிச்ச டாப் 5 விஷயங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? நம்ம வண்டி லுக்கில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எதனால உங்களுக்கு பிடிச்ச டாப் 5? வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லுக் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சுங்க. ஓகே ஓகே, அதுவும் இந்த கலர் வேறு. கலர், இந்த கலருக்கு இந்த லுக்குக்கு கரெக்டான இதாக இருக்குதுங்க. ஓகே, அப்புறம் உள்ளே நீங்கள் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டியை ஓட்டுறன்ற அந்த ஃபீல் இருக்காது. ஆமாம், ஒரு காம்பேக்டான வண்டி தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பெரிய வண்டி சர்வசாதாரணமாக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப நீங்கள் ஒரு விரல்லே நீங்கள் அழகாக திருப்பல. பவர் ஸ்டீரிங் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. கரெக்ட், இன்ஜின் நாய்ஸ் கிடையாதுங்க. ஆமாம். இன்னொன்று நாங்கள் வந்து ஒரு 7 பேராக போகிறோன்றது, நாங்கள் எஃப்எம்ஓ இதெல்லாம் போட்டுலாம் போக மாட்டோம். அப்படி ஜாலியாக பேசிகிட்டே தான் போவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போவுமே பாருங்க, நம்ம பேசிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு பெனிஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸுங்க. எனக்கு அது ரொம்ப பின்னாடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் இருக்குங்க. ஓகே, அப்புறம் ஏசி த்ரோ நல்லா இருக்குது. அது எல்லாருக்குமே தனித்தனி ஏசின்றது தான் இங்கே ரொம்ப. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான், நடுவில் இருக்க ஆளுக்கு தேவைப்படாது. ஆமாம், பின்னாடி இருக்கவங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து தேவைப்படுது, தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக சொல்லணும்னா சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா 6 பேர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாருக்குமே சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஆமாம், அப்புறம் ஒரு குறைஞ்சது ஒரு 8 பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாருக்குமே ஸ்டோரேஜ் யூசேஜ் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு உள்ள மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். இங்கே எதுவுமே எல்லாமே பிளாஸ்டிக் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், சீப் பிளாஸ்டிக் மாதிரி எதுவுமே இருக்கு. ஆமாம், எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபினிஷ் நல்லா இருக்கும். ஆமாம், எனக்கு இப்போ இந்த கார் பெரிய வண்டி ஓகேங்களா, கண்டிப்பாக ஃப்ரண்ட் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டம். ஆமாம், இதில் பார்க்கிங் சென்சார் முன்னாடி கொடுத்துருக்காங்க. கரெக்ட், அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பழைய வண்டி நான் எடுக்கும் பொழுது முன்னாடி ஒரு ஆள் அந்த எட்ஜில் முட்டு தான் நான் பார்க்குறேன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சாரோட வந்திருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ரியர்லேயும் பார்க்கிங் சென்சார், ஃப்ரண்ட்லேயே இருக்கிறது வந்து உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும். ரொம்ப ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனில் காட்டிடுதுங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சன்ரூஃப் அவசியப்படலையா? சன்ரூஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம ஊர் கண்டிஷனுக்கு தேவையில்லாத ஒன்று சார். அது இன்னைக்கு தான் ஒருத்தர் வந்து நான் ஒத்துக்கிற வரையே மைண்ட் செட்டில் ஒருத்தர் பேசியிருக்காரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு தேதிக்கு ஏதோ ப்ரீமியம் ஃபீச்சர்னு சொல்லி ஆட் பண்ணி அதை விற்கிறாங்க சார். அது ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்து, அது ஃபீச்சராக கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் சார்.
அது நம்ம ஊருக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். ஆமாங்க சார். ஃபாரின்ல எதுக்கு சன்ரூஃப் யூஸ் பண்ணுவாங்கன்னா தம் அடிக்கிறவங்க சிகாருக்காக தான் சார். சிகார் யூஸ் பர்பஸுக்காக தான் மேல வந்தது ஃபர்ஸ்ட். அதை விட கொடுமை சார், எல்லாரும் சன்ரூஃப் திறந்து குழந்தைங்களை நிக்க வச்சுட்டு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கரெக்ட். ஒரு சில்னஸ், ஒரு ஹில்ஸ் போறோம் சார், அப்ப நீங்க ஓபன் பண்ணிட்டு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். லாரியில இருந்து ஒரு சின்ன கல்லு டயர்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். கரெக்ட். நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கும் நான் சொல்றேன், சன்ரூஃபோட பர்பஸே வேற. நீங்க குழந்தைங்கள தயவு செஞ்சு அதில் நிக்க வைக்காதீங்க. அது நம்ம ஊருக்கு எந்த வகையிலையும் தேவையில்லாத ஒன்று தான். ஸோ ஓகே, இன்னைக்கு அது அதுவும் ஒரு லக்ஸரி ஃபீச்சர்னு சொல்லி விற்கிறாங்க, வேற வழி இல்லாமல் மக்களும் வாங்குறாங்க. பட் ஏறி நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக தவறான விஷயம். அப்புறம் சார், இந்த வண்டியில் இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோல இருக்கவங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஆமாம், சன் பிளைண்ட் அது நல்லா இருக்குங்க சார். அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கரெக்ட். இன்கேஸ் ப்ரைவசி வேணும் அப்படின்றவங்களுக்கும் ஆகட்டும், தூங்குறாங்க இல்லைங்களா டே டைம்ல, நல்லாவே சன்லைட் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுது. அமைதியான கேபினு, ஆமாங்க சார், ஸ்மூத்தான இன்ஜினு, அப்படியே சீட்டை சாஞ்சு நல்ல ரிக்ளைன் அட்ஜஸ்டும் இருக்கு. ஆமாம் ஆமாம், நல்லா சாஞ்சிட்டு அப்படியே சன்லைனை போட்டு விட்டா அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு போகலாம் பேக் சீட்டில். இதில் என்ன ஒன்று டில்ட் இருக்குதுங்க, டெலஸ்கோபிக் கொடுக்கும் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட். ஆமாம் ஆமாங்க. ஓகே, டெலஸ்கோபிக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டில்ட் இருக்குதுங்க. ஆனால் எனக்கு இந்த வேரியண்ட்டில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சதுன்னா, சேஃப்டியெல்லாம் ஓகே, ஆட்டோ ஏசி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. ஸோ தேவையான எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல அவங்க. தேவையான விஷயங்கள் சில வண்டிகளில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏசி கொடுக்காம மேனுவல் ஏசி கொடுப்பாங்க. அதுலலாம் இதில் இந்த வேரியண்ட்டில் பர்டிகுலருக்கு ஆட்டோ விடலை. மீதி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸுமே இருக்குது. ஆல் பவர் விண்டோஸு, டிரைவர் விண்டோக்கு ஒன் டச் அப் டவுன். ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அப்படியா? நல்லா இருக்கு. ஓகே. அதான் தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ரிவர்ஸ் டிஆர்விஎம்முமே இருக்குது. ஆமாங்க சார். ஓகே, ரிவர்ஸ் கேமரா நீங்கள் ஃபார்வர்டில் போகும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, போதும். என்ன 360 எல்லாம் இல்லை, பட் பரவாயில்ல. டாப் மாடல் வந்து லக்ஸரிக்கு போயிடுது இல்லை சார், நமக்கு டெய்லி கமிட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிறதுக்கு இது போதுமா? கரெக்ட். நம்மலாம் வந்து ரிவர்ஸ் சென்சர் கூட இல்லாமல் ஓடிட்டு இருந்த காலமாக இருந்திருக்கு. 360 அதெல்லாம் வச்சா தான் 20 lakhs பட்ஜெட் மேலே போயிடுது. ஆமாம் ஆமாம், அது நீங்கள் வேணால் வெளியே கூட பண்ணிக்கலாம், மேட்டர் இல்லை. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு ஓட்டுற மாதிரியே தெரில, கிளச்சும் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் டர்போவில் பார்த்தீங்கன்னா ரேவ் பண்ணும்பொழுது ஒரு வைப்ரேஷன் வரும் சார். ஆமாம், இதில் அது இருக்காதுங்க. இது க்ரீம் மாதிரி இருக்குது. இன்னொன்று சொல்லணும் சார், இந்த வண்டி வந்து நான் ஊட்டி இருந்து ஹில்ஸ் இறங்குறோம் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டிக்ளைம் கண்ட்ரோல் அது கொடுத்துருக்காங்க சார். கரெக்ட். அது ரொம்ப நல்லா இருக்கு சார். பிரேக்கே நம்ம பிடிக்க தேவையில்லை சார். ஆமாம், ரொம்ப இப்படி இறங்குதுன்னா ஹில் டிசைன் கண்ட்ரோல் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இறங்கிக்கும் சார். நல்ல ஃபீச்சர். ஐயோ, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. டயர் நாய்ஸ் கூட அவ்வளோ உள்ள வரல. ஆமாம், பார்க்கலாம் ஸ்பீடு போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் ஃப்ரீயான ரோட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ டாப் 5 பிடிச்ச விஷயங்கள் வந்து சாரை பொறுத்தவரை இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அடுத்த ஒரு ஃப்ரீ ரோடு பிடிக்கலாம், அதுக்கப்புறம் பிடிக்காத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் ரைட், இதோ ஆனைக்கட்டி ரோடுக்கு வந்திருக்கோம். இங்கே இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரும் அதை வந்து பார்க்கலாம். ஆஸ் ஆஃப்னா ஊருக்குள்ளே ஓட்டும் போது எனக்கு ஒரு 10.4 கிட்ட மைலேஜ் வந்து காட்டுது. நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக அழுத்திட்டே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒர்ஸ்ட் எவ்வளோ சொன்னீங்க? 13-14 கிட்ட வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஏசி போட்டோம்னா 13-14 சாலிடாகும். இத்தனைக்கும் வண்டி பார்க்கலாம், வண்டி ஃபுல்லோட இருந்தாலுமே வந்து 22 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படி கிடச்சினா பெட்ரோல்லே இந்த அளவுக்கு மைலேஜ் எடுக்க முடிஞ்சதுன்னா யாரும் டீசலே கேட்க மாட்டாங்க. அது பொறுமையாக ஓட்டணும் சார். பொறுமையாக ஓட்டணும் இல்லை, பொறுமையாக ஆர்பிஎம் தாண்டாமல் ஓட்டணும். ஓகே சார், உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை எனக்கே என்ன சொல்கிறேன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்க வண்டியில். ஆனால் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது 1, 2, 3 சின்னதாக இருக்கும்ல, அதில் ஒரு 5 சொல்லுங்கள். எப்படியாவது தேடி பிடிச்சது. தேடி பிடிக்கணுன்றது இல்லை, அது டெய்லி யூஸில் வந்து சிலது நான் கண்டுபிடிச்சிட்டேன். டெய்லி யூசேஜில் தான் சார் எனக்கு ஒரு சில இடங்களில் வந்து சில பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன். இப்போ இது எம்பிவி செக்மெண்ட், நம்ம 7 பேர் இருந்து போகிறோம், கரெக்டுங்களா? நாங்கள் 7 பேர் போகிறோம், ஆனால் லக்கேஜ் எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியல. ஆனால் 7 பேர் கம்ஃபர்ட் இருக்கு, 7 பேர் லக்கேஜுக்கு எங்கே வைக்கிறது? கரெக்ட் சார். இப்போ தேர்ட் ரோ வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை உட்கார வைக்க முடியும், கம்ஃபர்ட் இருக்காது. லக்கேஜ் ஓரளவுக்கு நம்ம வச்சிட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் கம்ஃபர்ட்டாகவே நம்ம போக முடியுதுங்க. ஆனால்
2 பெரிய சைஸ் பேக் தான் வைக்க முடியுது ஒழிய அதுக்கு மேலே எதுவுமே வைக்க முடிய மாட்டேங்குது. கரெக்ட். நாங்கள் அதனால என்ன பண்ணுறதுன்னா 6 பேர் அந்த கடைசி சீட்டில் ஒரு சைடு நாங்கள் மடக்கி வச்சிட்டோம்னா ஃபுல் லக்கேஜை வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே. 7 பேர் ஃபுல்லாக போனால் இந்த 7 பேர்த்துக்கான லக்கேஜ் வைக்க முடியறது இல்லைங்க. எய்தர் நம்ம ரூஃப் கேரியர் மாதிரி ஏதோ ஒரு கார்கோ பாக்ஸோ ஏதோ ஒன்று வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோ இல்லாட்டி அவங்களே கம்பெனியில் வந்து எம்பிவி செக்மெண்ட் 7 பேர் லக்ஸரியாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சசரிஸாக அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இதுக்கான ஃபுல் யூசேஜ் நம்ம எடுத்துருந்துருக்கலாம். எனக்கு அந்த இடத்துல தான் ஒன்று படுது. அப்புறம் இன்னொன்று சார், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பெட்ரோலுங்க, அதனால 15 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். இப்போ 7 பேர் உட்காந்து போகும்பொழுது ரோட் சர்ஃபேஸுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன இப்போ கூட ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு போயிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிடையாது. அதில் வந்து ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்குது. கீழே அடி விழுந்துருது. ஏன்னா 7 பேர் உட்காந்து வண்டி நல்லா கீழே இறங்கிடுதுங்க. ஒரு 16 இன்ச் 17 இன்ச் வீல்னா ஒரு தைரியமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியும். கரெக்ட். 16ஆவது கொடுத்துருந்துருக்கோம். 16ஆவது கொடுத்துருந்துருக்கலாம். என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஓகே இப்போ ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆமாம், யூஸ் பார்க்கவா? அடி தாராளமாக. ஓகே ரைட். பின்னாடி வண்டி வருது. 5த்லேயே அழுத்துறேன், 60ல் 5த்தில் அழுத்துறேன். கிராஜுவலாக எடுக்குது, ஆனால் டார்க் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட 2500 RPM டச் ஆனதுக்கப்புறம் இந்த வண்டியை பிடிக்கவே முடியாதுட்டு இருக்கு. நல்லா ஃப்ரீயாக போகும் சார். அது க்ரீமர் இருக்குது, ஒன்றுமே இல்லை, போயிட்டுருக்கு. 6th. நீங்கள் சொன்னதுதான், ஸ்டெபிலிட்டி செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு சார். ரைடு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கம்ஃபர்ட்டு சூப்பராக இருக்குது. பிரேக் வந்து 4 டிஸ்க் கொடுத்துருக்காங்க சார். EBSோட நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனால 100 to 0 ரொம்ப சீக்கிரம் வந்துடும் சார். ஆனால் ஐ எம் சர்ப்ரைஸ்ட். இன்றைக்கி 3000 RPMல ஓடிட்டுருக்கு. ஆனாலும் பெரிய லெவலில் நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் இன்ஜின்லேருந்து ஒன்றுமே வரல. செம்மையாக இருக்குது. ஓகே, 5th என்னால் ஓவர்டேக் பண்ண முடியுது. நாட் பேட் அட் ஆல். ஸோ யூஸபிள் டார்க் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே லேகுங்கிறது ஒரு பெரிய ஒரு லெவலில் ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸ்மூத்தாக லீனியராக தான் இருக்குது பவர் டெலிவரி. எங்கேயுமே அடிச்சு தூக்குற மாதிரி டர்போவோட கிக்கெல்லாம் கிடையாது. ஆனால் கிராஜுவல் பவர் இருக்குது, டார்க் இருக்குது, பவர் இருக்குது. எப்போ வேணுமோ அப்போ கிடைக்கும். ஸோ நமக்கு என்னைக்காவது தான் சார் இந்த ஸ்பீடு நமக்கு தேவைப்படுது. ஒரு அவசரம், எமர்ஜென்சி, யாருமே 90க்கு மேலே போக வேண்டாம், ரெக்கமெண்டடு. கரெக்டு. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம போவோம், அந்த ஸ்பீடுக்கு இது இருக்குது. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுற அந்த டார்க்குக்கு நான் ஏன் டர்போ பெட்ரோல் போய் எல்லா நாளுமே அதை நான் வேஸ்ட் எல்லா நாளும் மைலேஜ் கம்மியாக வாங்கிட்டு நல்லா இருக்கு. ஐ மீன் ஒரு 100 100 இப்போ நான் 110 போயிட்டுருக்கேன். எனக்கு 110 போகிற மாதிரியே இல்லை. அப்படியே ரிலாக்ஸாக தான் இருக்குது. இன்னும் கூட பேக் சீட்டில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. போகிறது தெரியாது. ரோடு ஸ்மூத்தாக இருந்தால் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆல் ரைட். ஸோ பிக்கப் ரீதியாக இது வந்து லீனியராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா எடுத்து 2500 RPM மேலே பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஓட்டுற விதம்னு ஒன்று இருக்குது. இந்த நான் டர்போ பொறுத்தவரை நீங்கள் ரிலாக்ஸ்டாகவும் ஓட்டலாம். பிக்கப் வேணாலும் அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். பெரிய லெவலில் உங்களுக்கு லேக் தெரியாது. ஓகே, செகண்ட் கியரில் ஸ்பீட் பிரேக் எடுக்குமா? 7 பேர் இருந்தோம்னா தான் எடுக்காது. 7 பேர் இருந்தால் கொஞ்சம் அமைங்கிரும் நினைக்கிறேன் சார். ஒரு விரல சுற்றிட்டு இருக்கேன். நமக்கு 7 பேர் இருக்கும் பொழுது ரொம்ப பின்னாடி வந்து வாப்ளிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார். பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து ஆசிலேஷன் இருக்கும். ஸோ நம்ம பொறுமையாக ஓட்டிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக ஹில்ஸில் இருக்கோம். ஆனைக்கட்டியோடைய ஹில்ஸ் இது. இதில் எப்படி இந்த எண்ணெய் பெட்ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசைன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து கியரில் போட்டுட்டு பிரேக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கால் எடுத்தாலுமே பின்னாடி நகராது. ஒரு 3 செகண்டுக்கு அப்புறம் தான் நகரும். ஓகே, அதில் திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணால் திரும்ப ஹில் ஹோல்ட் ஒர்க் ஆகும்.
ஓகே, லைட்டாக த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா நீட்டாக போகுது சார். நல்லா இருக்கும் சார், நல்லாவே இருக்கே. தேர்ட் கியர் இத்தனைக்கும் நான் வந்து ஏர்லி அப் ஷிஃப்ட் பண்ணாலுமே லேக் ஆகிறது இல்லை, அது டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு தான் போகுது. லைன்ஸில் ஓடுற மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே வித்தியாசம் தெரியல. 50ல் 5th கியர் போடுறேன். ஓகே, திரும்ப இப்போ இறக்கம். ஆனால் ஸ்டெபிலிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்கும் சார், நல்ல ஹேண்ட்லிங்கு, நல்ல ஸ்டெபிலிட்டி. என்னன்னா இந்த ஸ்டெபிலிட்டி வச்சுட்டு டிரைவர் கொஞ்சம் ஃபன்னாக ஓட்டினார்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் டர்போ இல்லாமல் இருக்கிறதே பெட்டர். நல்லது. ஆமாம், ஏன்னா டர்போ வச்சு இப்போ டர்போ இருந்தால் இன்னும் பெப்பியாக இருக்கும். வருன்னு போகும். செமையாக இருக்கு, போதும், இந்த பவரே போதுமே. நீட்டாக இருக்கு, வெரி நீட் டு ஹேண்டில். நல்ல NVH லெவல்ஸ் பயங்கரமாக இருக்குது. வெளியிலேருந்து ஒரு துளி விண்ட் நாய்ஸ் இல்லை, லைட்டாக தான் கேட்குது. டயர் நாய்ஸும் இல்லை. ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி எந்த வகையிலையுமே குறையில்லை. இது பாடி நல்லா ஹெவியாக இருக்குது சார், பாடியும் ஹெவியாக இருக்குது. இப்போ ஏற்றோம். ஓகே, அதாவது இப்போ நம்ம 3000 RPM 3500 RPMல இருந்தாலுமே நாய்ஸ் லெவல்ஸ் உள்ள வர்றது இல்லை. இது அப்படிப்பட்ட ஒரு க்ரீமான இன்ஜின். செம்மையாக இருக்குது. அது 7 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் இன்னும் இது ஒரு எஃபர்ட் தெரியும். ஆமாங்க சார், அந்த சஸ்பென்ஷனோட ஃபீல் நல்லா தெரியும். ஆமாம், உங்களுக்கு பவர் அவுட்புட்டும் நல்லா தெரியும். ஆமாம். இது இப்போ 3 பேர் தான் இருக்கோம் வண்டியில் அப்படின்னு இருக்கும்போது நல்லாவே ஜாலியாக போயிட்டுருக்கு சார். நம்ம எல்லா நாளுமே 7 பேர் எடுத்து போட்டு போகிறது இல்லை. கரெக்ட். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மேலே ஒருத்தராக போகும்போது இன்னும் ஜாலியாகவே போகலாம், நல்லாவே போகும். ஆமாம். இவங்க கியா ஷோரூமில் நிஜமாலேயே எண்ணெய் பெட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவுக்கு டர்போ பெட்ரோல் மூவ் ஆகிறது கம்மியாகும். ஏன்னா எந்த வண்டியும் டெஸ்ட் ட்ரைவுக்கு இல்லாமலே அந்த வண்டி தான் நல்லா ஃபீல் ஆகும். அதனால தான் டெமோ வண்டியே கொடுக்குறது இல்லையா? அது கொடுக்குறது இல்லை. கரெக்டு. ஷோரூம்ஸில், கியா ஷோரூம்ஸில் கரண்ட்ஸில் நான் டர்போக்கு டெமோ வண்டியே இல்லை. என்னன்னே புரியல. இன்னொன்று சொல்லணும், என்னைக்காவது அது யூஸ் ஆகும். ரியர் வைப்பர்னு ஒன்று இருக்கு, அது இல்லையே. அது இல்லை சார். இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, அந்த ரியர் வைப்பர் கொடுக்கறது என்ன? நான் கேமராலாம் 360 டிகிரி கேமராலாம் வேணாம் சார். அப்போ 360 கேமரா இல்லை, அப்போ நமக்கு வைப்பர் இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். எனக்கு ரெயின் டைமில் பின்னாடி ஃபுல்லாக சேர் ஆயிருதுங்க. எங்கேயாவது ரிவர்ஸ் இருக்கணும்னா இது எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. நான் போய் தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எடுத்தேன். எனக்கு அப்போ தான் அதோட நீடு தேவைப்பட்டுச்சு. என்னைக்கா ஒரு நாள் தான் தேவை, ஆனால் அதுக்கு அது யூஸ் ஆகலை. ஸோ அது ஏன் அதில் ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ரியர் வைப்பர்ங்கிறது ஒரு பேசிக் ஃபீச்சர். இப்போல்லாம் அது ஃபீச்சர் ஆயிடுச்சு. டிகிரி கேமரா வந்து ப்ரீமியம் ஃபீச்சர், ஓகே ரைட்டு. வைப்பர்ல என்னத்த உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்? அது ஒரு பேசிக் விஷயம், அது மெயினாக இருக்க வேண்டிய விஷயம். அது நம்ம சீட் பெல்ட் மாதிரி அது ஒரு விஷயம். ஆமாம். ஓகே, வேற நெகட்டிவ் எனக்கு இது 2 தான் சார் நான் ஃபேஸ் பண்ணது. நான் இன்னொன்று சொல்லிட்டா, இந்த வேரியண்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். கரெக்ட் சார். ஏன்னா இத்தனையை கொடுத்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் அது எதுக்கு அதை மட்டும் விட்டு வைப்பானே? அது எனக்கு தெரிஞ்சுதான் விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பெட்ரோல்ல சுத்தமா சத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா தூங்கிடுவீங்க. 70ல போட்டு ஹைவேஸ்ல க்ரூஸ் போட்டீங்கன்னா தூங்கிடுவோம். எனக்கு பர்சனலி சொல்ல போனா இதான் ரியர் வைப்பர் ஒன்று சொல்லுவேன், க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லுவேன். மற்றபடி என்னாலையுமே இதில் ஒன்றும் பெருசாக நெகட்டிவ்லாம் சொல்ல முடியல. எல்லாமே இருக்குது, போதுமான அளவு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அது இந்த வேரியண்ட் ஒரு பக்கா வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு இது தெரியுது சார். ஆமாம், சர்வீஸ் நான் டர்போ இப்படி இருக்குது. ஆக்சுவலி சில வகையில் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. இந்த இன்ஜின் ஒரு அருமையான இன்ஜின். சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து சமரி வந்து பேசி முடிச்சிடலாம். சார் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறார், சொல்லி முடிச்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கியா கரன்ஸ் கிளாவிஸ் நான் டர்போ HTK. இவ்வளோ பெரிய வண்டிக்கு இந்த நான் டர்போ பெட்ரோல் இன்ஜின் போதுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ஆக்சுவலி நல்லாவே இருக்குங்க, கரெக்டான சாய்ஸ் தான். ஏன்னா வந்து பவர் டீசெண்டாக இருக்குது. ஆனால் பவரை விட ஹைலைட் என்னென்னா மைலேஜ்
எவ்வளோ சொன்னீங்க? 22. 22 சார். 22 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ சில பல டீசல் வண்டிகளை விடவே பெட்டராகவே கிடைக்குது பெட்ரோல். அந்த அளவுக்கு கியா வந்து என்ஜினை ரீஃபைனும் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சூப்பர், அருமையாக இருக்குது. வண்டியும் பக்காவான சாய்ஸ் சார். ஏன்னா தேவையான ஃபீச்சர்ஸும் கிடச்சிருது, இன்க்ளூடிங் ஆட்டோ ஏசி, டச் ஸ்க்ரீன், அது இது சென்ட்ரல் ஏசி, கம்ஃபர்ட்டுக்கு அருமையான வண்டியாக இருக்குது. ஆமாங்க சார். ஸோ சார், இப்போ நம்ம நேயர்களில் 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னு பல பேர் வந்து இருக்காங்க. அதில் 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? சார் மார்க்கெட்டில் 7 சீட்டர்னு போயிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். ஆனால் 7 சீட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற 7 சீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட் உட்கார முடியாது சார். கரெக்ட். பட் ப்ராப்பர் 7 சீட்டர் 7 அடல்ட்டுமே உட்காரணும்னா இந்த ஒரு வண்டியை விட்டு ஆப்ஷன் கிடையாது. கரெக்ட். ஆனால் இப்போ நான் சொன்ன பாசிட்டிவ் மாதிரி இதுக்குன்னு சில நெகட்டிவ்ஸும் இருக்குங்க சார். இந்த 7 அடல்ட்டும் அதை அடாப்ட் பண்ணும் பொழுது அதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ். லக்கேஜ் ஸ்பேஸ் நமக்கு அடி வாங்குது சார். மற்றபடி இதையும் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. நிறைய உங்களோட பேராமீட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வேறு வேறு 7 சீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 7 சீட்டர் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. என்னோட ரெக்குயர்மெண்ட்டு இந்த 7 சீட்டர் ஃபில் பண்ணுச்சு, உங்களோடதையும் ஃபில் பண்ணுமான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட். எந்த ஒரு வண்டியுமே நீங்கள் வந்து ஷோரூம் போயிட்டு அப்படியே எடுத்த உடனே வாங்கிட்டு வர்றதை விட டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். அப்படி 7 சீட்டராக இருந்துச்சுன்னா 7 பேர் உட்காந்தே டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், தப்பே இல்லை. ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த நான் டர்போக்கு இவங்க வந்து டெமோ வண்டியே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் சார், கிடையாது சார். ஓகே. ஸோ அது ஒரு ஃபால்ட் இருக்குங்க. கியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ஸ் மட்டும்தான் வந்து டெமோ டெஸ்ட் ட்ரைவ்க்கு வச்சிருப்பாங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்ஸ், மேனுவல்ஸ், டர்போ மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நான் டர்போக்கு டெஸ்ட் ட்ரைவ் வண்டி அப்படின்னு ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். வந்தாங்கன்னா டர்போ பெட்ரோல் போகாது சார். ஆமா. இது ஒரே மாதிரி தான் இருக்குது. விட்டுருவாங்க. ஓகே, ரைட். இன்னொன்று சார், இந்த வண்டியில் நான் சொன்னேன், இந்த 7 அடல்ட் உட்காரும் பொழுது சில இடங்களில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அப்படி போகும்பொழுது இந்த வண்டியில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்ப்ளைண்ட் வரும் சார். ஆஃப் ரோடுக்கு இது கொஞ்சம் சூட் ஆகாது சார். நீங்கள் ஒரு ரோட் சர்ஃபேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வண்டி போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அடிக்கடி ஒரு தோட்டம் அந்த மாதிரி எங்கேயாவது போவீங்க, ஆஃப் ரோடு ரிலேட்டடாக எங்கேயாவது போவீங்க அப்படின்னா 7 அடல்ட் வச்சு இந்த காரை வந்து உங்களால் போக முடியாதுங்க சார். அடிப்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தான். ஏன்னா சாஃப்ட் ரோடு, சாஃப்டாக நீங்கள் ஹைவேஸில் ஓட்டிட்டு ரோட்டில் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட் ஓரியன்டான அருமையான வண்டி தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ கியாவுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? சர்வீஸ் ஓரியன்டாக இன்னும் நம்ம போகாதனால கியாவோட கியாவோடதை பற்றி நமக்கு தெரியல. மற்றபடி இப்போ வரைக்கும் எனக்கு வண்டியில் நான் வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சப்போர்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்லாம் கேட்கும் பொழுது அவங்க என்னை நல்லா கைட் பண்ணுவாங்க சார். அந்த கைட் பண்ணுறதுலன்றது ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஹெலோஜன் தான் வருதுங்க. ஆமாம். நான் வந்து எல்இடி போட்டிருப்போம் இந்த வண்டிக்கு. லைட்ஸ் வந்து மாற்றிருக்காரு எல்இடி. ஆமாங்க சார். ஸோ ஸ்டாக்லேருந்து வர்றது அந்தளவுக்கு பவர் இல்லையோ? அப்படி இல்லைங்க சார். இவங்க வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு இந்த அக்சசரிஸ் எடுக்கணும்னு நமக்கு கேள சொன்னாங்க. அப்போ அவங்களே கைட் பண்ணாங்க. நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு எலக்ட்ரானிக் ஓரியன்டாக வாங்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லி. ஸோ லைட்ஸ் வந்து எனக்கு எல்இடி போட்டால் இன்னும் கூட இந்த வண்டி அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால எல்இடி போட்டேன். ஆனால் எல்இடி ரொம்ப நல்லாவே இருக்குங்க சார். அதே மாதிரி ஒரு டேஷ் கேமும் வாங்கிட்டேங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கு அதில் அந்த அக்சசரிஸில் போட்டேன். மற்றபடி எதுவும் இல்லைங்க. ரைட். நைஸ். தேவையான விஷயங்கள் நல்லாவே போட்டிருக்காரு. ஸோ நான் வந்து கியாவுக்கு என்ன சொல்ல வேண்டிய ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூஃப் ரேக் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று, ரூஃப் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா 7 பேரோட சார் சொன்ன மாதிரி ஃபுல்லாக போகும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறையுது. அதுபோக இந்த மிட் வேரியன்ட்ஸ், பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் 15 இன்ச் வீல் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் அதை அப்கிரேட் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீல். மற்றபடி மீதி எல்லாமே வண்டியில் நல்லாயிருக்கு. நான் இப்போ இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் ஒரு 7 சீட்டர் பார்க்குறேன்னா இது ஒரு அருமையான ஒரு பேக்கேஜாக இருக்குது. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத அளவு. சார் இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது சார். அப்படியா? ஆமாம், ஜிஎஸ்டி வேறு. ஆமாம், ஜிஎஸ்டினால இது நான் எடுத்ததை விட 70,000 கம்மியாக இருக்குது சார் இப்போ இந்த ஓகே, அருமை. ஸோ இப்போது நீங்கள் 7 சீட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எர்டிகா இருக்குது, கியா கரன்ஸ் கிளாவிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்யூவிஸில் பல வண்டிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ முடிச்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக சார். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய கார் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் அதே நம்பர் தான் எங்களுக்கு கன்சல்டேஷனுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்பஸ்னாலுமே நீங்கள் அந்த ஒரு நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், தாராளமாக அணுகலாம். உங்களுடைய ஏரியாவுக்கு தேடி வந்து உங்கள் காரை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.